நேற்று ஹோல்டர் பிடிச்ச கேட்ச் அவுட்டா இல்லையா? சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறதுனால ஆர்சிபியோட எல்லா டெசிஷனுமே அவுட்டுன்னு நம்ம சொல்கிறது கண்டிப்பாக நல்லது இல்லைங்க. அதே மாதிரி ரகுவன்ஷோட ரன் அவுட்டு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு நேற்று ஹோல்டர் கேட்ச் பற்றி சொல்கிறேன். அந்த கேட்ச் அவர் பிடிக்கிறப்ப கிளியராக பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் டச் பண்ணிட்டாரு. இதே மாதிரி கேட்சை இந்த இயர் பிக் பேஷ் லீக்ல நாட் அவுட் கொடுத்தானுங்க ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை நம்ம அவுட்டுன்னு சொல்கிறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், அது அவுட்டாக இருக்கட்டும் நாட் அவுட்டாக இருக்கட்டும், ஒரு சாமானிய ஃபேனு ஐபிஎல் ஃபேன்ஸாக நமக்கு எல்லா ரூல்ஸை போயிட்டு 33.2 சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கு கிளியராக ஒன்று சொல்லணும், எது அவுட்டு எது அவுட் இல்லை அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு ஒரு மேட்ச் இதே டெசிஷன் அவுட் கொடுக்குறானுங்க, இன்னொரு மேட்ச் இதே மாதிரி விஷயத்துக்கு நாட் அவுட் தரானுங்க. சீரியஸாக எனக்கு அதை பார்த்தோன்னே நாட் அவுட்னு தான் தோணுச்சு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே மாதிரி விஷயத்துக்கு நான் நிறைய டைம் நாட் அவுட்னு பார்த்துருக்கேன். என்னதான் கண்ட்ரோல் இருந்தாலும் பால் கிரவுண்டில் படக்கூடாது அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா நாட் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அம்பையரிங் கொடுக்குற வேர்டிக் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருந்தார். ஸோ அது அவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அது கரெக்டாக இருக்கலாம். பட் இதை கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஒரு அவுட்டா நாட் அவுட்டா அப்படிங்கிறத கன்சிஸ்டண்டாக இருக்கணும். நாளைக்கு இதே மாதிரி ஒருத்தர் கிரவுண்டில் டச் பண்ணால் அதை அவுட்டுன்னு தான் சொல்லணும். அப்போ நாட் அவுட்னு சொன்னாங்கன்னா இது என்னன்னே தெரியல. ஸோ கன்சிஸ்டண்டாக இருக்கணுங்க. ஒரு டிசிஷன் நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஒரு ஆர்சிபி இது ஆர்சிபிக்கு நடந்தங்காட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதே டிசிஷன் நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச்சில் நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னு தெரியாது. ஸோ அம்பையரிங் அப்படிங்கிறது ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக்ல ரொம்ப ப்ராப்பராக இருக்கணுங்க. பிகாஸ் இஷ்டத்துக்கு லைக் இவ்வளோ ரெவன்யூ எத்தனையோ கோடி வர்றப்போ ஒரு விஷயத்தை ப்ராப்பராக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அடுத்து ரகுவன்ஷி ரன் அவுட்டுங்க. அதை லைக் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அதை பார்த்தப்பவே. பிகாஸ் ஒரு கிரிக்கெட் ஆடுறவனுக்கு தெரியும், அந்த அம்பையர் டிசிஷன் கொடுத்தவனுக்கு கிரிக்கெட் ஆடி இருக்காரா இல்லையான்னு தெரியல அவர். பிகாஸ் அது கிளியராக பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு ஒரு மனுஷன் இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைனே திரும்பி ஓட முடியாதுங்க. ஓகே, ரகுவன்ஷி போயிட்டான், பாலை பார்த்துட்டு அப்படியே எப்படிங்க போக முடியும்? கொஞ்சம் யூட்டன் போட்டு தான் போக முடியும். அதுக்கு உடனே டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு, அவுட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறானுங்க. அப்ஸ்ட்ரக்டிங் இந்த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அது என்னங்க அது? அதாவது காமெண்டேட்டர்ஸ்லேருந்து இங்கிலீஷில் காமெண்ட்ரி பண்ணி இந்த சைமன் டூல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு. அது அவுட்டே கிடையாது, அது அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. ஆனால் இவனுக்கு பார்த்தா அவர் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரு. என்னங்க, ஒரு கிரிக்கெட் ஆடி ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். ரூல்ஸ் புக்கில் ஓகே பாலை பார்த்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண அவுட்டு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது எப்படிங்க பண்ணுறது? ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தா தெரியும் அது அப்ஸ்ட்ரக்ட் இந்த ஃபீல்டு கிடையாது. பாலை பார்த்துட்டு பாலோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறக்காக அவர் ஓடலை அப்படின்னு. சீரியஸாக அதை பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. அம்பையர்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஆடி இருந்தால் புரிஞ்சிருக்கும் அவர் அப்ஸ்ட்ரக்ட் இந்த ஃபீல்டு பண்ணல அப்படின்னு. சீரியஸாகவே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சும்மா ரூல்ஸ் புக்கில் ஒரு விஷயம் இருக்குன்னு அப்படியே அப்ளை பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாங்க அப்ளை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபின் ஆலனோட விக்கெட்டு, திக்வேஷதி இதெல்லாம் கூட கான்ட்ரவர்சின்னு விட்டுறலாம். திக்வேஷதிலாம் எப்படிங்க அது கிளியராக போய் பவுண்டரி ரோப்பில் படுதுங்க. அது எல்எஸ்சி கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சு கிளியராக குஷனில் முட்டிட்டார் அவர் திக்வேஷதி. அதை இவனுக்கு அவுட்டுன்னு கொடுக்குறானுங்க. எப்படினா கொடுக்குறீங்க நீங்கள்? சீரியஸாக பிகாஸ் ஃபின் ஆலனுக்கு பட்டா 30 பால் அவர் என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஃபின்னாலோட விக்கெட் முடிச்சு விட்டானுங்க. ஃபின்னால் ஆடி தான் அந்த மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஒரு டெசிஷன் நம்ம தப்பாக கொடுக்குறதுனால மேட்சோட ரிசல்ட்டே மாற வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பிகாஸ் ஐபிஎல்ல ஒரு டீமுக்கு ஒருத்தர் சலாச்சனமே கிடையாது. ஒவ்வொரு டீமே காம்படிட்டிவாக தான் இருக்கான். ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலாச்சவன் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டெசிஷன் ஒரு டீமுக்கு ஃபேவராக போகிறப்போ அப்படியே ரிசல்ட்டே மாற வாய்ப்பு இருக்குங்க. லைக் எனக்கு அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஓப்பனிங் மேட்ச்சில் ஃபில் சால்ட் கிளாஸ் அண்ட் கேட்ச் பிடிப்பார். அது லைட்டாக பவுண்டரி குஷனில் பட்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் லாஸ்ட் சீசன் வரைக்கும் எனக்கு அவுட் இல்லை 6 தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இப்போ பார்த்தா இதுக்குள்ள அவுட் தரானுங்க. ஸோ எந்த டிசிஷனாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக கொடுக்கணும். அண்ட் இந்த சீசனில் குயிக்காக ஸ்மார்ட் ரிவ்யூ எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேரில் குயிக்காக டிசிஷன் எடுக்கிறானுங்க. ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லடா, கரெக்டான டிசிஷன் கொடுங்கன்னு தான் எனக்கு இருக்குது. பிகாஸ் இவனுக்கு இந்த நோ பாலுக்கு ஒரு ரிவ்யூ எடுப்பானுங்க பாருங்களேன். கிளியராக நமக்கு தெரியும் தலைக்கு மேலே தான் போகுதுன்னு. நோ பால் இந்த பவுன்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் தலைக்கு மேலே தான் போகுதுன்னு. ஆனால் அதுக்கு 2 நிமிஷம் எடுத்து அந்த மீட்டர்லாம் செக் பண்ணி அப்புறமா சொல்லுவானுங்க தலைக்கு மேலே போகுது, இது எபோவ் த ஷோல்டர், எபோவ் த ஹெட், இது நோ பாலுமானுங்க. ஆனால் பவுண்டரி கேட்சுக்கெலாம் பார்த்தா டக்குன்னு ஒரு நிமிஷத்துல முடிச்சு விட்ருவானுங்க. என்னடா பண்ணுறீங்க ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இத்தனை கோடி புழங்குற அந்த ஐபிஎல்ல இவ்வளோ பெரிய லீக்ங்க ஐபிஎல். பல ஃபுட்பால் லீக்ஸ்க்கு ஒரு டஃப்பாக நின்றுருக்கு. ஐபிஎல்ல ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி அம்பையர் டிசிஷனால் மொக்கையாக காமிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு காமெண்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.